ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ பணம் இல்லை, பணக்கார அப்பாவும் இல்லை, உழைப்பு மட்டும்தான் நம்மளுக்கு ஒரே ஆயுதங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சும்மா ஏதோ ட்ரேட் பண்ணணும் இல்லாமல் வீக்லி 2 நாள் 3 நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலாம் ஏது அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சும்மா ஏதோ உழைக்காமே வெறுப்புனா ட்ரேட் எடுக்கணும் காலில் போட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டைம் கொடுத்து நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கணுங்க. ஒருத்தர் என்ன பண்ணணும்னா ஒன்லி ட்ரேட் மட்டும் பண்ணிட்டு போயிட்டே வந்துடுவாங்க. மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ நல்லா டைம் இருக்காது தான், எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான் டைமு. அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது சிறப்பாக யூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு டைரி போட்டு எழுதுங்க. நான் டைரி போட்டு டெய்லி எழுதிட்டுருக்கேன். அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருங்க. ஸோ வீக்லி நம்ம கொடுப்போம் வித்ட்ரால் ரிப்போர்ட், வீக்லி ரிப்போர்ட்டு. ஸோ அது இந்த வாரம் கொடுத்துலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா 11,070 ரூபாங்க. நம்ம ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் இந்த வாரத்தில் வந்திருக்குங்க. ஸோ அதை நம்ம வித்ட்ரால் கொடுத்துடலாம். 1070 ரூபாய் வித்ட்ரால். 1070 ரூபாய் வித்ட்ரா கொடுத்தாச்சு. ஸ்டேட்மெண்ட் காட்டிடுறேன். 10,000 நம்ம இந்த வாரம் ஆரம்பித்தோம், ஓகேங்களா. 10,000 10ஆம் தேதி வித்ட்ரா போன வித்ட்ரா கொடுத்துட்டு அப்புறம் இன்றைக்கி 458, 12ஆம் தேதி 14ஆம் தேதி ஒரு 264, 16ஆம் தேதி 347ங்க. மொத்தம் ஒரு 3 ட்ரேடாக நான் பண்ணியிருக்கேன். 3 நாள் செஞ்சிருந்தால் வெளியே வந்திருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 1070 ரூபாய் இந்த வாரம் பொங்கல் செலவுங்க. ஒரு படம் பார்த்துட்டு கறி எடுத்தோம், இந்த வாரம் செலவுன்ற மாதிரி. ஓகே, ப்ராஃபிட்டில் வந்துட்டோம் நம்ம. ஸோ இதாங்க சிறு நேற்று ட்ரேட் எடுத்த பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஃபண்ட்ஸ் பார்த்துங்க, இன்னும் அது வந்து அப்டேட் ஆகலை. ஸோ வித்ட்ராவல் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கோம், நைட்டுக்குள்ளே வந்துடுற மாதிரி போட்டிருக்காங்க, ஓகேங்களா. நார்மலாக இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் இருக்கும். ஸோ இன்றைக்கி அது காட்டல, என்ன ரீசன் தெரில. ஸோ வித்ட்ரால் கொடுத்தாச்சு. நான் சொன்ன மாதிரி தான் பாருங்கள், நிஃப்டி பாருங்கள். நேற்று நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறோம்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கணும். நம்மளுக்கு கொஞ்சம் ஆட்டங்காட்டு தான் போகிறோம், அது யாரும் எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட் நீங்கள் நினைக்கிட்டு தான் நடக்கணும் இல்லைங்க. டவுனில் போகணும். ஆனால் கொஞ்சம் நாள், ஒரு நாள் தள்ளி போகலாம், அப்படி இல்லை 1 ஹவர் 2 ஹவர் தள்ளி போகலாம். நேற்று நம்ம ஃப்ரைடே இறங்கணும்னு நினச்சேன். ஒரு 1 ஹவர் நான் வாங்கினதுலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு 1/2 ஹவர் நம்ம பொறுமையாக இருந்தோம்னு வச்சிங்களேன், நல்லா தட்டி தூக்கியிருக்கலாங்க. இது வந்து நிஃப்டியோட சார்ட்டு, ஆப்போசிட்டாக பேங்க் நிஃப்டி சார்ட். இதை யாரும் நோட் பண்ணிங்களா? பேங்க் நிஃப்டி டவுனே ஆகலைங்க. ஸோ இதனால தான் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு அனலைசிஸ் மட்டும் பண்ணுங்கள். நிஃப்டியாக ஒரு 6 மாதம் நல்லா பாருங்கள். நல்லா எல்லாத்தையும் கலந்து நிஃப்டி இறங்குன்னா பேங்க் நிஃப்டி இறங்கணும்னு நினச்சிலாம் அங்கே ஃபுட்டில் போட்டிருக்கேன். ஸோ அந்த நிஃப்டி இறங்கும்போது பேங்க் நிஃப்டி இறங்கும், அந்த கான்செப்ட்லாம் இருந்திருக்கேன். ஒன்றுமே நடக்கலை. ஸோ பேங்க் எக்ஸ் பாருங்கள், ஒன்றுமே நடக்கலை. ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் மட்டும் தான் சேமு, வேறு ஒன்றும் இல்லைங்க. நேற்று நான் வாங்கின இது பாருங்கள், 70 ரூபாயிலேருந்து 144 ரூபா போயிருக்கு. நான் வந்து 120 ரூபாயில் வாங்கிட்டேன். ஒரே ஒரு 1/2 ஹவர் தள்ளி வாங்கியிருந்தேன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே இல்லைங்க, நல்ல ப்ராஃபிட்டு.